பாஸ், ப்ரீ ஓப்பனிங்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் 22,900 பாட்டம் ரேஞ்ச் ஆகும், 23,550 நமக்கு ஒரு டாப் ரேஞ்ச் ஆகும் சொல்லியிருந்தோம். 22,900 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் மார்க்கெட் ரிகவரி ஆகி 22,900 கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உலகளவில் மார்க்கெட் ஹியூஜ் ஃபாலாக இருந்தால் கூட நம்ம மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். 22,900 தான் நம்ம பாட்டம் ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். அது கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆனங்காட்டி உடனடியாக மார்க்கெட் ரிகவரி ஆகிட்டு 22,900 மார்க்கெட் ரீச் ஆயிருச்சு. வாங்க டாட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 22,850 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். காலையில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு பை சிக்னல் விழுந்தது. அங்கிருந்து மார்க்கெட் நம்ம 10% ரீச் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரிஸ் போறாமே ஸ்கேல்பிங் என்ட்ரிஸ் 1 மினிட்ல நம்ம ட்ரை பண்ணியிருக்கணும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு கால் ஆப்ஷன் பை கொடுத்தது, அழகா 70ல பை கொடுத்தது, மேலே வந்து 95 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்பி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,800 22,900 கால் ஆப்ஷன் வரைக்கும் பை இருக்கு. இதே மாதிரி 22,800 புட் ஆப்ஷனில் நமக்கு செல்லிங் வந்துருச்சு. 22,900 நம்ம செல்லிங் அண்ட் பையிங் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் 22,900 மேலே நமக்கு மார்க்கெட் முடிகிற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸ்பீரியல 22,900 மேலே தான் மார்க்கெட் முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு மேலே பொசிஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லாஸ்ட் மினிட்ல மாற வாய்ப்பு இருக்கு. எம்எஸ்பி அண்ட் எஸ்டிஆர்ல ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.